அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பேச்சுலர்ஸ்க்கு அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஹாஸ்டலில் இருக்க பிள்ளைங்களுக்குலாம் ஒரு அருமையான காம்பினேஷனில் எனக்கு வந்து ஆந்திரா ஸ்டைல் பருப்பு பொடி தாங்க செய்ய போகிறேன். எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? 2 கப்பு நான் வந்து துவரம் பயிரை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துட்டேன். இதே கப்பால் தாங்க எடுத்திருக்கேன். அதே மாதிரி 1 கப்பு பாசிப்பருப்பு நம்ம எடுத்து வறுத்துக்கலாம். நான் சொல்கிற மெஷர்மெண்ட்டில் நீங்கள் 1 கப்பு வீட்டில் எந்த பொருள் இருக்கோ அந்த கப்பாலேயே நீங்கள் வந்து அளந்துக்கலாங்க. எதையுமே கருகி விட்டுறாத நல்ல வாசனை வர வரைக்கும் நான் வந்து வறுத்துருக்கேன். 2 கப்பு துவரம் பயிருக்கு நம்ம வந்து 1 கப்பு பாசிப்பருப்பு வறுத்தாச்சு. இப்போ வந்து 1/4 கப்பு அளவுக்கு நம்ம வந்து உடச்ச கடலையை சேர்த்து அதையும் வறுத்துடலாம். வறுத்து எல்லா பொருளையும் ஒரு பிளேட்டில் கொட்டி நீங்கள் வந்து ஆற வச்சுருங்க. 1 கப்பு ஃபுல்லாக நான் வந்து வேர்க்கடலை சேர்த்துருக்கேங்க. இந்த வேர்க்கடலை வந்து உங்களுக்கு வந்து ஆப்ஷனல் தான், இது சேர்த்தா சேர்க்கலாம், இல்லாட்டி நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிடலாங்க. அதையும் வேறு பிளேட்டில் கொட்டி நான் வந்து ஆற வச்சிடுறேன். ஒரு 10 இல்லாட்டி 15 காஞ்ச மிளகாய் சேர்த்து அதையும் சேர்த்து வறுத்துட்டு 1 ஸ்பூன் மிளகு 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துருக்கேங்க. மிளகு ஜீரகத்தையும் லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம வறுத்து எல்லாத்தையும் அதோடு சேர்த்துட்டேன். இப்போ வந்து 1 பூண்டு எடுத்துருக்கேங்க. 1 பூண்டு சேர்த்தா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ எல்லா பொருளையும் நம்ம வந்து வறுத்துட்டு ஆற வச்சுருக்கேன். நான் வந்து வேர்க்கடலையை வந்து தோலை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு எல்லாத்தையும் சேர்த்து திரும்ப ஆற வச்சு ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், எல்லாத்தையும் நான் வந்து தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேங்க. வேர்க்கடலை எல்லாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அதோடு கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் ஃபைனலாக சேர்த்துருக்கேங்க. நான் தூள் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட கட்டி பெருங்காயம் இருந்தாலும் நீங்கள் அதை வந்து வறுக்கும்போது வறுத்துட்டு சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஒரு 2 பேட்சாக நான் வந்து அரைச்சி எடுத்துட்டேங்க. அவ்வளோ அருமையான டேஸ்ட்டில் இருக்குங்க. ஹாஸ்டலில் இருக்க பிள்ளைங்களுக்கெல்லாம் உங்களுக்கு சாதம் மட்டும் வடித்தா போதும். இந்த தூளோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு காம்பினேஷன் அருமையாக இருக்கும். அதே மாதிரி எனக்கு வந்து இட்லி பொடியும் காலி ஆகிடுச்சிங்க. அதே சமயம் இட்லி தூளையும் நான் வந்து அரைச்சி இன்னொரு பிளேட்டில் கொட்டி நான் வந்து ஆற வச்சிட்ருக்கிறேன். பாருங்கள், இந்த பருப்பு பொடியை ஒரு ஏர்டைட் பாட்டில் இல்லாட்டி இந்த மாதிரி பிளாஸ்டிக் டப்பால் நீங்கள் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்களா 1 மாதம் இல்லாட்டி 2 மாதத்துக்கு கூட சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சி தான் லைக் பண்ணுங்கள். பாய்.